இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இணைந்தே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுதி வருவீசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். பணியினிலே இயேசுவை சொல்லியே, ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே, உண்மை நீதி நேர்மை நிலைக்க பொய்மை ஜாதி வன்மை அழிக்க, உண்மை நீதி நேர்மை நிலைக்க பொய்மை ஜாதி வன்மை அழிக்க எழுவீர் வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவினிலே நம்மை தெரிந்தெடுத்தார், அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர, அவரை நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர எழுதி வருவீர் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். பணியினிலே இறைவனை சொல்லியே, ஏழை மனிதரிலே இயேசுவை காணவே, அன்பு பணியினிலே இறைவனை சொல்லியே, ஏழை மனிதரிலே
நேர்மை நிலைக்க பொய்மை ஜாதி வன்மை அழிக்க உண்மை நீதி நேர்மை நிலைக்க பொய்மை ஜாதி வன்மை அழிக்க எளிதில் வருவீரேசு வழியிலே இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள் இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119, 105. தீவு மக்களின் பாதுகாவலராக போற்றப்படும் புனித சந்தியாகப்பர் கடற்கரையில் பிறந்து மீன்பிடி தொழிலில் கைதேர்ந்த தொழிலாளராய் தன் தந்தை ஜெபதேயுடன் வலைகளை பழுது பார்த்து கொண்டு இருந்த சூழ்நிலையில் இயேசுவால் விரும்பி அழைக்கப்பட்டவர் நம் புனிதர். அழைக்கப்பட்ட நம் புனிதர் அந்நேரம் முதல் ஆண்டவர் இயேசுவின் பணிவாழ்வில் அவரோடு இணைந்து அவரது வார்த்தைகளுக்கு செவிமடுத்து அவ்வார்த்தைகளை தம் உள்ளத்தில் பதித்து செயல்படுத்தியவர். மேலும் வானதூதர் கபிரியேலின் மங்கள வார்த்தைகளை கேட்டு அவ்வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை வார்த்தையை தன் உள்ளத்திலும் உதரத்திலும் சுமந்து வாழ்ந்தவர் நம் அன்னை மரியாள். அந்த அன்னை மரியாள் மீது அவர் அளவு கடந்த அன்பும் மதிப்பும் கொண்டு வாழ்ந்தவர் நம் புனிதர். இந்த புனிதரின் புகழை பாரெங்கும் பரப்பி இறைவனுக்கு மகிமை சேர்க்க வேண்டுமென்று புனிதருக்கு நாம் விழா எடுத்துள்ளோம். விழாவின் 7ஆம் நாளாகிய இன்று இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர் நம் புனிதர் என்னும் மையப்பொருளில் சிந்திக்க தீவு திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இந்த நாளில் நம் நன்றியோடு கடந்த விண்ணப்பங்களை பழிப்பொருட்களோடு தந்தையாம் கடவுளுக்கு அர்ப்பணித்து நமக்காக செபித்து திருப்பலி நிறைவேற்ற இப்பலிப்பீடம் வந்திருக்கும் எம் மதிப்பிற்குரிய அருத்தந்தையர்களையும் அனைத்து இணைந்து மன்றாட இறை சன்னிதானம் வந்துள்ள தீவு அருட்சகோதரிகளையும் இறைமக்கள் சமூகத்தையும் தீவு வின்சென்டே பவுல் சபை குடும்பத்தினர் இயேசுவின் கிறிஸ்துவின் இணையற்ற இனிய நாமத்தில் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இறை வார்த்தையை தம் வாழ்வில் கடைபிடித்து வாழ்ந்து புனிதத்தை அடைந்தவர்கள் வரிசையில் நம் புனிதரும் ஒருவர். நம் புனிதர் எழுதிய திருமடலின் கருத்து, கிறிஸ்தவர் ஒருவர் தம் அன்றாட கடமையை பிழையின்றி செய்து முடிக்க வேண்டும் என்பதாகும். அதற்கான வழிமுறைகள் தன்னல மறுப்பு, தூய வாழ்வு, இறை நம்பிக்கை என்பவைகள் என்றும் குறிப்பிடுகின்றார். இறை வார்த்தைகளை உள்ளத்தில் ஏற்று அதன்படி செயல்படுத்தவே சாட்சிய வாழ்வு என்றும் அறிவுறுத்துகின்றார். புனிதரின் விழாவினை சிறப்பாக கொண்டாடி மகிழும் நாம் அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன், என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உம் நியமனங்களை நான் நாடியுள்ளதால் பரந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். திருப்பாடல் 119, 44, 45, 45 என்னும் வரிகளுக்கு ஏற்ப என்றும் எப்பொழுதும் இறை வார்த்தைகளை வாசித்து அவ்வார்த்தைகளை நம் உள்ளத்தில் பதித்து சிந்தித்து அதன்படி வாழ்ந்து மனிதத்தில் புனிதம் காண்போம். இறை வார்த்தையை வாழ்வாக்கிய நம் புனிதரின்
பரிந்துரையை இறந்து மன்றாடி இக்கல்வாரி பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையாசீர் பெறுவோம். இறை வார்த்தையை வாழ்வாக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இறை வார்த்தையை வாசிக்க, நேசிக்க, தியானிக்க, வாழ்வாக்க மறந்த நேரங்களுக்காக, தருணங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவருடைய மன்னிப்புக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராம் என் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறந்த தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீரே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வடத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருத்தூதர்களுள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் தாரும். உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 6 - 13 வரை. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தளரா மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்தில் இருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்கள் முன் முழங்கி மகிழ்ந்து பாடும். காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு மரம் முளைத்து வளரும். காஞ்சொரிக்கு பதிலாக நறுமணச் செடி துளிர்த்து வளரும். இது ஆண்டவருக்கு நற்பெயர் ஏற்பட செய்யும். அழிவில்லா என்றுமுள்ள நினைவு சின்னமாய் அமையும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நிறைவான உணர்வில் இறையே உன் நிலநாளிலே அடியே என் நிலை மாறினே. பாதை உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பாதை உன்னையேற்றுக் கொண்டேன், உருமாற்றம் கண்டேன். உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிலைநாடினே அடியே நிலை மாறினே.
போதும் அதில் தோன்றும் மேகம் இருகோளம் மாறும். காணும் வானம் நிலையான போதும் அதில் தோன்றும் மேகம் தினம் கோலம் மாறும். மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. மாற்றங்களை மனம் தேடுதே, உந்தன் வார்த்தைகளே உரமானதே. இறைவா இறைவா வாழ்வும் நிவளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் நாடினே அடியேன் நிலை மாறினே. நடக்கும் காற்றாக உழைத்தே ஆறாவும் நன்மை பாரெல்லாம் சேர்த்தே. ஓய்வின்றி நடக்கும் காற்றாக உழைப்பேன், மாறாவும் நன்மை பாரெல்லாம் சேர்ப்பேன். உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் ஒரு சேருமே. உலகமெல்லாம் உறவாகுமே, மலரும் இதயமெல்லாம் அருள் சேருமே. இறைவா இறைவா வாழும் நிவளமானதே. நீங்காத உறவில் நிறைவான உணவில் இதையே உன் நிலை நாடினே அடியேன் நிலை மாறினே. நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே நிலை நாடினே அடியேன் நிலை மாறினே. உன்னோடு கை கோர்த்து நான் செல்லும் பாதை அழகானது தினம் அழகானது, உன் கண்ணோடு கண் சேர்த்து நான் பார்க்கும் பார்வை புதிதானது தினம் புதிதானது. உன்னையேற்றுக் கொண்டேன் உருமாற்றம் கண்டேன் உன்னில் உலகை புதிதாக கண்டேன். நீங்காத உறவில் நிறைவான உணர்வில் இறையே உன் நிலை நாடினே அடியேன் நிலை மாறினே. இரண்டாம் வாசகம். யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 17 முதல் 25 முடிய. நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான காலமெல்லாம் ஒளியின் நிழற்பிள்ளல் விண்ணகத் தந்தையின் இடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகள் நாம் முதற்கனிகளாகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதில் சினங்கொள்வதிலும் தாமதம் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களில் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தைகள் பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள்.
ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் இவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர். ஆனால் நிறைவான விடுதலைக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் நாம் கேட்பதை மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்க செயல்களை செய்வார்கள், தம் செயல்களால் பெயர் பெற்றோர் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 Hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 13 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 9 வரை. அதே நாளில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 6 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். 1 கோடி இடர்பாடு எது வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு. எனக்காக வாழ்ந்ததெல்லாம்
பொய் வாழ்வு என்பதை உன் அருளாலே உணர்ந்ததனால் நான் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். உனக்காக இனி வாழ முடிவெடுத்து வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் உம்முடைய வார்த்தைகளை வாழ்வாக்கவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிற தீவு மக்கள் அனைவரும் மேலும் நீர் இரக்கமாயிருந்து இவர்கள் உம்முடைய வார்த்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய ஏக்கத்திற்காக, தாகத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பி இந்த ஆண்டு இவர்கள் கொண்டாடக்கூடிய புனித சந்தியாப்பருடைய ஆண்டு பெருவிழாவின் வழியாக இந்த தீவு முழுவதுமாக உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட அற்புதமான நேரத்தில் நாங்கள் அத்தனை பேரும் நம்பிக்கையோடு உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான மாலை வேளையிலே வருடா வருடம் மகிழ்ச்சியோடு புதுப்பிக்கப்பட்ட விசுவாசத்தோடு கொண்டாடப்படுகிற புனித சந்தியாப்பருடைய ஆண்டு பெருவிழாவிலே எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களோடு சேர்ந்து இந்த ஆண்டு பெருவிழா தயாரிப்பு நாட்களிலே இந்த திருப்பலி ஒப்புக் கொடுப்பதற்கும் இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கும் அதற்காக கடவுளுக்கும் புனித சந்தியாப்பருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பாந்தவர்களே, இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தேன், நிறைய பேர் விவிலியத்தோட வந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு விவிலியத்தை எடுக்கக்கூடிய இறை சமூகமாக மாறி இருக்கிறோம். அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுவும் தீவு மக்கள் இந்த விவிலியத்தின் மீது அவ்வளவு ஆர்வமுடையவர்கள். இந்த தீவில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் உங்களுக்கு அந்த வலி, வேதனை அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால கடவுளை தேடக்கூடிய ஆர்வமும் நிறைய இருக்கிறது. அதனால இறை வார்த்தை உங்களுடைய கைகளில் வந்திருக்கிறது அப்படிங்கிறதே மகிழ்ச்சிக்குரியது, அவ்வளவு சந்தோஷமானது. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதனால வாழ்த்துக்கள். விவிலியம் வாசிக்கிறோம், கேட்கிறோம். நிறைய அந்த நாட்கள்ல கொடியேற்றம் தொடங்கி நிறைய பிரசங்கங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நிறைய சிந்தனைகள், வழிகாட்டுதல் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இதையெல்லாம் வாழ்வாக்கி இருக்கிறோமா? அதுதான் இப்ப கேள்வி இல்லையா? உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். உனக்காக இனி வாழ முடிவெடுத்ததுல வரக்கூடிய 1 கோடி இடர்பாடு எது வந்த போதும் உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன். இயேசுவுக்காக வாழ முடிவெடுக்கிற பொழுது நிச்சயமாக இடர்பாடு உண்டு. அப்ப அந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில உனக்காக இனிமேல் வாழ முடிவெடுத்திருக்கிறேன். எனக்காக வாழ்ந்ததெல்லாம் பொய் வாழ்வு, அதனால உனக்காக வாழ முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு அழகான பாடல். நான் அதை நான் மைனஸ் செமினர்ல அந்த ஃபாதர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையோட போனப்ப அங்க கற்றுக்கொண்ட பாடல், அழகான பாடல். உனக்காக இனி வாழ முடிவெடுத்தேன் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் திருத்தூதர்கள் எல்லாம். அதுல ஒருத்தர் தான் நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர், சந்தியாகோப். ஆமா, அது அப்படியே சந்தியாபரம் மாறிடுச்சு. அதனுடைய இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா நிச்சயமா யாராவது சொல்லியிருப்பாங்க. சந்த் அப்படின்னா செயின்ட் யாக்கோப். அப்ப அப்படியே சந்தியாகப்பர் அப்படியே மாறி அப்படியே வந்துருச்சு. சந்தன மாதா மாதிரி தான் சந்தியாகப்பரும் அப்படியே மருவி வந்தது. ஓகே, சந்தியாகப்பர், யாக்கோபு, இங்கிலீஷ்ல ஜேம்ஸ். இந்த ஜேம்ஸ் ஜானுடைய சகோதரர். யோவானும் யாக்கோபும் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. யோவான், யாக்கோப், அவங்களுடைய அப்பா யாரு?
செபதேயு. வெரி குட். செபதேயுனுடைய பிள்ளைகள் தான், அது பைபிள் அப்படியே வந்துருது. அவங்க அம்மா யாரு? வெரி குட், சூப்பர். கைதட்டுங்க பாப்பா ஜோரா. வெரி குட். நான் கூட அவங்க அம்மா யாரு அப்படின்னு அம்மா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனே யாருடைய, இவங்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓகேவா? செபதேயினுடைய மனைவி. செபதேயினுடைய மனைவி தானே இல்லையா? யோவானுடைய யாக்கோபினுடைய அம்மா. ஓகே. சலோமி. ஓகே, சலோமி கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க. அந்த இடத்துல தான் அவங்க அழைக்கப்படுறாங்க. இறை வார்த்தையை வாழ்வாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒரு பெரிய சவாலான விஷயம். இறை வார்த்தையை எப்படி வாழ்வாக்குறது அப்படிங்கிறது. பசங்க எல்லாம் பொண்ணுங்களை அப்படி கொஞ்சம் மயக்கிறதுக்காக ஏதாவது ஒரு அவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப தீவில் இருக்கிற பொண்ணுங்க நார்மலா ரொம்ப பக்தியா இருப்பாங்க. தீவில் இருக்கிற பொண்ணுங்க இல்ல, எல்லா பெண்களுமே, அதுலயும் குறிப்பாக தீவில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப பக்தியா இருப்பாங்க. ஓகே, இப்ப இந்த பக்தியா இருக்கிற பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த பக்தியா இருக்கிற மாதிரியே தான் போகணும். வார வாரம் கோயிலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை வார வாரம் நம்மளும் கோயிலுக்கே போகணும். வார வாரம் நம்மளும் கோயிலுக்கு போனா தான் அப்பையப்போ பார்க்கும். அது அப்பையோ பார்த்து சரி நம்ம பையலும் கோயிலுக்கு வர்றானே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த பிள்ளை பைபிளை தூக்கிட்டு வருதுன்னு வச்சுக்க, நம்மளும் பைபிளை தூக்கிட்டு போகணும். நம்மளும் பைபிளை தூக்கிட்டு போகணும். அந்த பிள்ளை அலேலியா பாடுதுன்னு வச்சுக்க, நம்மளும் அலேலியா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு பக்கத்துல இருந்தே சொல்லணும். அப்பதான் அது ஈஸியா கிளிக் ஆகும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது இந்த இம்ப்ரெஸ் பண்றது தானே இல்லையா? இம்ப்ரெஸ் பண்றது. ஒரு பையன் பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறான், ஏய் ஐ லவ் யூ, உன் மேல நான் உசுரே வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறான். நீ உசுரை வைக்கலாம், ஒன்னும் வேண்டாம், ஒன்னும் பண்ண வேண்டாம், உன்னுடைய ஏடிஎம் கார்டை சொல்லு, அதனுடைய பின் நம்பரை சொல்லு அப்படின்றுச்சு. அவ்வளவுதான். அதுவரையும் தான் இன்னைக்கு எல்லாமே எதிர்பார்ப்புகள் எல்லாமே எல்லாம் நமக்கு ஆதாயம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த பொண்ணு அவ்வளவு பக்தியான பொண்ணா இருந்ததுனால இப்ப இந்த பக்தியான பொண்ணுகிட்ட போய் அந்த பையன் பேசியிருந்தா என்னென்ன மாதிரி எப்படி பேசியிருப்பான், பைபிள்ல உள்ள விஷயங்களை மட்டுமே எப்படிலாம் பேசியிருப்பான். ஓகேவா? உடனே நேர போய் பொண்ணுகிட்ட போய் கேட்கிறான், நான் உன்னை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறேன், இந்த சந்தியாப்ப நவநாள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்திருந்தேன், அவ்வளோ அழகா இருந்த, ஓகேவா? அப்படியே பைபிள் எடுத்துட்டு வருவ, பக்தியா இருப்பேன், நல்லா பாட்டு பாடுவேன், உனக்கு பாய் ஃப்ரெண்ட் எது இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறான். உடனே இல்லை பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அப்படின்னு. அப்பாடா, இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குது, பாய் ஃப்ரெண்ட் இல்லை இல்லையா? ஓகே அப்படின்னு சொன்ன உடனே சொல்றான், தொடக்க நூல் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை சொல்றான். பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே யாராவது எடுத்து வாசிங்க பாப்போம் நான் சொல்றத. இப்ப இந்த பையன் எப்படி இந்த பொண்ணை இறைவார்த்தை மூலமா இம்ப்ரெஸ் பண்றான் அப்படிங்கறதான். இறைவார்த்தையை சொல்லி எப்படி இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி கடைசியா இவனை லவ் பண்ண வைக்கிறான் அப்படிங்கறதுதான். இறைவார்த்தை மூலமா பேசினா தான் அந்த பொண்ணுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிறதுனால, இல்லைன்னா நாட் ரீச்சபிள் போயிடும். ஓகேவா? அப்ப அதுக்காகவே அந்த பொண்ணுக்காகவே 2வது அதிகாரம் தொடக்கம் 2வது அதிகாரம் 18வது வசனம். பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். வெரி குட், சூப்பர். இப்ப இந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு? எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல. அப்ப நம்மால என்ன சொல்றான்? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்ல, நீ பாட்டுல இப்படி தனியாவே இருக்காத, கடவுளே சொல்லி இருக்கிறாரு. ஓகேவா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது, சும்மா அந்த மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்காத, நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, புரியுதா? நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்ற? அவ நான் உன்னை லவ் எல்லாம் பண்ணல, ஓகேவா? லவ் எல்லாம் பண்ணல, நீ லவ் பண்ற மாதிரி லவ் பண்ணல நான், ஓகேவா? உடனே அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. அடுத்து என்னது? ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். பாருங்க, இதுக்கா மெனக்கட்டு அவன் தேடி இருக்கிறான். பாருங்க, மெனக்கட்டு அந்த வார்த்தைகளை, கடவுள் அன்பாய் இருக்கிறார், நீ எப்படி என்னை லவ் பண்ணலன்னு சொல்லலாம் நீனு, ஓகேவா? அடுத்தது உடனே இதெல்லாம் உண்மைன்னு யாருக்கு தெரியும்? நீ இப்படி சொல்ற இல்லையா?
ஆமா, தனிமையாக இருப்பது நல்லதில்ல, கடவுள் அன்பாக இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற இல்லையா? ஆமா, இதெல்லாம் உண்மைன்னு யாருக்கு தெரியும்? நீ பேசுறதெல்லாம் உண்மைன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்துல கடைசி பகுதி, உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும். என் மனசு பூரா அதான் இருக்குது, என் மனசு பூரா இறை வார்த்தை தான் இருக்குது. அந்த உள்ளத்தின் நிறைவுல இருந்து தான் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேவா? நீ நம்பத்தான் வேணும். இதெல்லாம் நம்ப முடியுமா அப்படின்லாம் கேட்க முடியாது. இதை நீ இப்ப நம்பித்தான் ஆகணும். ஓகேவா? உடனே அந்த பொண்ணு திரும்பி கேக்குது, இங்க பார், தீவுல இல்லாத பொண்ணுங்களா? அவ்வளவு பொண்ணுங்க இருக்கிறாங்க இல்லையா? ஏன் எனக்கிட்ட வர்ற? நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல தீவுல, ஏன் என்ன எனக்கிட்ட நீ ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் உடனே நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 29வது வசனம், திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு. திறமை வாய்ந்த பெண்கள் பலர் உண்டு எங்க தீவுல. அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீயே. அவர்கள் அனைவரிலும் சிறந்தவள் நீ மட்டும்தான் புள்ள. ஓகேவா? அதனாலதான் உன்னையே சூஸ் பண்ணி இருக்கிறேன். உலகத்தில் நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, தீவுல நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தீவுல இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நீ தான் சிறந்தவள், அதனாலதான் உன்னையே சூஸ் பண்ணி இருக்கிறேன். ஓகே. உடனே அந்த பொண்ணு சொல்றா, இங்க பார், தீவுல நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, உண்மைதான், நான் சிறந்தவள், அப்படி என்ன எனக்கிட்ட பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவன் உன்னத பாடல், அதாவது இனிமை மிகு பாடல் 4வது அதிகாரம் 7வது வசனம், நீ முழுவதும் அழகே, நீ முழுவதும் அழகே, என் அன்பே நீ முழுவதும் அழகே. ஓகே, எனக்கிட்ட என்ன பிடிக்குது அப்படின்னு சொன்ன என் அன்பே நீ முழுவதும் அழகே. அடுத்தது என்னது? மறுவோ உன்னில் சிறிதும் இலதே. கொஞ்சம் கூட மறு கூட இல்ல உன் முகத்துல. இதுக்கு மேல என்ன வேணும்? உனக்கிட்ட என்ன பிடிக்குதுன்னு கேட்டுவிட்டியே. என் அன்பே நீ அவ்வளவு அழகு, கொள்ளை அழகு. என்ன கொள்ளை அழகு? உன் முகத்துல ஒரு மறு கூட கிடையாது, ஒரு பரு கூட கிடையாது. ஓகேவா? பரு இல்லாத புள்ளடின்னு. அப்ப எந்த விதமான மாசு மறு இல்லாத புள்ள உன்னை போய் பிடிக்காம இருக்குமா? எப்படி பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நோ, நீ சொல்றது பொய். ஓகேவா? அப்படின்னு சொன்ன உடனே பழமொழிகள் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 30வது வசனம், ஏமாற்றும் அழகு அற்று போகும், அழகு அற்று போகும். அடுத்தது, ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள். வெரி குட். ஓகேவா? ரைட். நீ அழகா இருக்கிறேன்னு சொன்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிற, பொய்ங்கிற, விட்டுரு. ஓகேவா? அடுத்தது, நான் வாரம் வாரம் உன்னை பாக்குறேனா இல்லையா? கோயில்ல பைபிளை தூக்கிட்டு வர்றியா இல்லையா? நல்லா பாசிக்கிறியா இல்லையா? நல்ல பாட்டு பாடுறியா இல்லையா? ஜெபமெல்லாம் சொல்ற இல்லையா? ஆண்டவர் மீது அச்சம் கொள்ளுதல், அதுதான் உனக்கு பெரிய ஆசீர்வாதம், அதான் உன்னுடைய பிளஸ். ஓகேவா? உனக்கு தெரிய மாட்டேங்குது, நீ அவ்வளவு நல்ல பிள்ளை, கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிற. ஓகேவா? அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, நான் எஸ் சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு தொடக்க நூல் 2:24, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். ஓகே. என்ன நீ எஸ் சொன்னா என்ன? நான் அப்படியே எல்லாத்தையும், என் ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டு பின்னாடியே வந்துருவேன். அவள அதுக்கு மேல என்னது? நான் பாட்டுல என் ஃபேமிலி எல்லாமே விட்டுட்டு நீ தான் என் உலகம் அப்படின்னு சொல்லி பின்னாடியே வந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா எனக்கு சந்தேகமா இருக்குது, எப்படி வெறும் வசனமா சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, உனக்கு எப்படி இவ்வளவு வசனம் தெரியுது? எப்படி உனக்கு இவ்வளவு வசனம் தெரியுது அப்படின்னு சொன்ன அதுக்கு ஒரு வசனத்தை சொல்றான். யோசுவா 1:8, இந்த திருச்சட்ட நூலை உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு. ஓகே. 1:8 என்னன்னா, இப்ப திருச்சட்டத்தில் எழுதி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அதை கடைபிடிப்பதில் நான் கவனமா இருக்கேன். எப்படி எனக்கு வரும்? எல்லாம் நான் அப்படியே திருச்சட்டத்துல பைபிள் எழுதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் என்னுடையதாக்கிக்கிட்டு அதை வாழ்றதுல, அதை கடைபிடிக்கிறதுல அவ்வளவு கவனமா இருக்கிறேன். அதனாலதான் எனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியும். புரியுதா? உடனே ஐயோ சொல்ற, ஐயோ அப்படின்னா அவ்வளவு கடவுளை நீ லவ் பண்ற அப்படின்னு சொன்ன திருப்பாடல் 34:8 சொல்றான் அவன். உடனே திருப்பாடல் 34:8, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். வெரி குட். ஆண்டவர்
எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நான் கடவுளை எவ்வளவு அன்பு செய்யறேன் தெரியுமா? அவர் எவ்வளவு இனியவர் அப்படின்னு நான் சுவைச்சு பார்த்திருக்கிறேன். அதனாலதான் நான் இவ்வளவு கடவுளை அன்பு செய்யறேன். அவ்வளவு அன்பு செய்யறதுனாலதான் இவ்வளவு இறை வசனங்கள் எனக்கு அப்படியே மனசுக்குள்ள பதிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு சொல்றா, சரி இவ்வளவு பேசிட்டான், நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டானே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு, ஓகேவா, உடனே எல்லாம் எனக்கு முடிவு பண்ண முடியாது, எனக்கு டைம் வேணும் கொஞ்சம் அப்படின்னு சொன்ன உடனே பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். அவற்றையே மனத்தில் இருத்துங்கள். கடைசியா வச்சாம் பாருங்க, பெரிய ஒரு ஐச தூக்கி அப்படியே மேல, இது எல்லாம் கடவுளுக்கு பிடித்தமானவை எவையோ அதை மட்டுமே நீங்க மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்ப நம்ம ஆளு அப்படியே உருகி போயிட்டா. உருகி போன உடனே வெரி குட், வா, இவ்வளவு பக்தியா இறை வார்த்தைய அப்படியே ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக யார் சொல்லுவா அப்படின்னு சொன்ன உடனே சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சொன்ன உடனே இவன் அதுலயும் அதோட நிப்பாட்டாம திருவெளிப்பாடு புத்தகம் 22வது அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவராய இயேசுவின் அருள் அனைவரோடும் இருப்பதாக. அவ்வளவுதானா? ஆமென் ஆமென் ஆமென். அதுதான் வேணும், அதுதான் வேணும். விரைவாகவே வருகிறேன் என்கிறார். ஓகே, ஆமா. கடைசி என்ன, அவ வாவ் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே ஆமென் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடறான். ஓகேவா? அந்த பையன் எங்க இருக்கிறான் தெரியுமாங்க? கஷ்டம். ஓகே, வெரி குட். இது இறை வார்த்தையை எப்படி வாழ்வாக்குவது, ரொம்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய சவால், சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. யாக்கோபு கிட்ட இருந்து ஒரு சில 2 முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லி எப்படி வாழ்வாக்கினார், அது எப்படி அவர் எப்படி வாழ்வாக்கினார், நமக்கு எப்படி வாழ்வாக்குறது கஷ்டம் அப்படின்னு. ஒண்ணு அவர் அழைக்கப்பட்டது அப்பா செபதேயோட உட்கார்ந்துருக்கிறாங்க, வலைகளை பழுது பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா வர்றாரு, ஏசப்பா வந்து வாங்கன்னு சொல்றாரு. வாங்கன்னு சொன்ன உடனே அப்படியே வலைகளையும், விவிலியம் சொல்லுகிறது, வலைகளையும் படகையும் அப்பாவையும் விட்டு ஏசப்பாவை பின்பற்றுகிறார்கள். நம்மளும் கடலுக்கு போறதுக்கு நின்றுகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. கடலுக்கு போறதுக்கு நின்றுட்டு இருக்கிறோம். பங்குசாமியார் போன் அடிக்குது. பங்குசாமியார் போன் அடிச்சு, இங்க வாங்கய்யா கொஞ்சம் வேலை இருக்குது. அதே நாங்கள் கடலுக்கு போறக்கா நின்றுட்டு இருக்கிறோம், இப்போ போய் கூப்பிடுறேன், கடலுக்கு போயிட்டு வந்துட்டு வர்றேன் ஃபாதர் அப்புறமா. அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? இல்லைன்னா ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சு, இல்லை ஏசப்பாயே வந்து நம்மகிட்ட வந்து கூப்பிட்றாரு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏசப்பா, we are so busy so we will come back, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஓகேவா? உடனடியாக கடவுளுக்கு பதில் கொடுப்பது சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது. வாழ்வாக்குவது, ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவதில் யாக்கோபு, யோவான், அதே போல பேதுரு, அந்திரேயா, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப திருத்துவதர்களே. மத்தேயும் அப்படித்தான், வரி வசூலிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அப்படியே சொன்ன உடனே அப்படியே எந்திரிச்சு வந்துடுறாரு. ஓகேவா? அதே மாதிரிதான் சக்கையும் இறங்கி வா அப்படின்னு சொன்ன உடனே இறங்கி வந்துடுறாரு. ஓகேவா? அப்ப சொல்றத உடனே கேட்கறது, அது இன்னைக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. 2 காது எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? நம்ம படான்னு சொல்லிவிடும், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடுறதுக்காக அப்படின்னு படான்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம். அதெல்லாம் கிடையாது. ஓகேவா? 2 காது எதுக்காகன்னா நிறைய கேட்கணும். நமக்கு இன்னைக்கு கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு இருக்கிறதுனால யாரு சொல்றது யாரு கேட்கறதுன்னு தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு. ஓகேவா? அப்ப கேட்பதுங்கிறது இன்னைக்கு முக்கியமான. விவிலியத்தை வாழ்வாக்குவதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேட்பது. ஏசப்பா சொன்னதை யாக்கோபு அப்படியே கேட்டார். உடனடியாக இமீடியேட்
கொஞ்சம் கூட யோசிக்க கூட இல்லை. இந்த பொண்ணாவது கேட்டால நான் திங்க் பண்ணணும், யோசிக்கணும். நான் இல்ல, யோசிக்கவே இல்லை. ஓகேவா? அது உடனடியாக வாழ்வாக்குவதில் யாக்கோபு முதல் நிலையில இருக்கிறார். ஏசப்பாவினுடைய வார்த்தையை வாழ்வாக்குவதில்லை. ஓகேவா? அதனால இன்னைக்கு நமக்கு இப்ப எப்படி தெரியுமா இருக்கு, இந்த 2 காதுல, முன்னாடியெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து 2 காதுலையும் கேட்டுட்டு வாயில விட்டுட்டு போயிடுறது. ஆமா, இப்பெல்லாம் அப்படி ஆகி போச்சு. 2 காதுலையும் கேட்கறது, இங்க கேட்கிட்டு இங்க கேட்டுக்கிட்டு என்னாச்சு என்னாச்சு, அவ என்னாச்சு, அவளை பத்தி என்னாச்சு, இவளை பத்தி என்னாச்சுன்னு கேட்டுட்டு அடுத்த இடத்துல போய் கேட்டியா கதைய, நான் அப்பதான் கேட்டுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்துல போய் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு போயிடுறது. ஓகேவா? அப்படி ஆயிட்டு. அப்ப கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முதல்ல கேட்டா தான் அதை வாழ்வாக்க முடியும். கேட்கிறது அது யாக்கோபிட்ட நம்ம கற்றுக்கொள்கிறோம் அவர்கிட்ட. அடுத்ததாக 2வது இது நான் யாக்கோபுடைய வாழ்க்கையில என்ன நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இதுல விவிலிய அறிஞர்கள் கொஞ்சம் வித்தியாசப்படுறாங்க. செபெதேயினுடைய மனைவி, அதாவது யாக்கோபுடைய யோவானுடைய அம்மா போய் ஏசப்பா கிட்ட கேட்கறாங்க, என் பையங்க 2 பேரும் வலப்பக்கம் இடப்பக்கம் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அம்மா கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒரு அம்மாவை கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதுல அந்த வாக்குவாதத்துக்கு போக வேண்டாம். இதுல என்ன எனக்கு ரொம்ப முக்கியமானதை நான் பார்க்கிறேன் அப்படின்னா, செபெதேயினுடைய மனைவி போய் ஏசப்பா கிட்ட கேட்கிறாங்க. உடனே ஏசப்பா சொல்றாரு, இது மாதிரி அது என்னுடைய கையில இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேவா? இப்ப நமக்கு இதுல இருந்து நம்ம இறைவார்த்தை எப்படி வாழ்வாக்குகிறோம் அப்படிங்கிறதுல என்ன நான் 2வது முக்கியமான எக்ஸாம்பிள் அல்லது நமக்கு முன்மாதிரியா என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, நாமும் கேட்கிறோம் இல்லையா? நாமும் கேட்கிறோம். ஏசப்பா சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லியிருக்கிறார். இப்ப செபெதேயினுடைய மனைவியும் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கேட்டாங்க. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையில உயரணும்னு ஒரு தாய் ஆசைப்படுவது தப்பே இல்லை. கேட்கிறாங்க. ஆனால் கேட்டது கிடைக்கல. இப்ப விவிலியம் சொல்லுகிறது, இந்த கேட்டதுனால மற்ற சீடர்கள் தான் இவங்க 2 பேரும் மேலையும் கடுப்பானாங்களே தவிர இந்த 2 சீடர்களும் ஏசப்பா மேல கடுப்பானதா விவிலியம் சொல்லவே இல்லை. நாம பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏசப்பா கிட்ட கேட்கிறோம், சந்தியாப்பட்ட கேட்கிறோம். சந்தியாப்பட்ட 9 நாள் அல்லது 9 வாரம் இல்ல இந்த திருவிழா நாட்கள் முழுக்க அப்படியே நவநாள் வச்சு ஒரு வேண்டுதலை கேட்கிறோம். ஓகேவா? கேளுங்கள் கொடுக்கப்படும். அதனால ஏசப்பாட்ட கேட்கிறோம். புனித சந்தியாப்பர் வழியா கேட்கிறோம். கேட்கலைன்னு கேட்டது கிடைக்கலைன்னு வச்சுக்கோங்க, படான்னு ஆளை மாத்திடுறோம். சந்தியாப்பட்ட கேட்டு ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலப்பா, படான்னு குழந்தை மாத்து. அந்த பக்கம் குழந்தை 9 வாரம் ரைட்டு போ, அங்க போ, ஒண்ணும் கிடைக்கலையா, போட்டு தெரசமாவை மாத்து பட்டுன்னு, அப்படி அந்தோனியார மாத்து. எங்க போயிருது பாருங்களேன். இப்ப கடவுள் மேல் எனக்கு கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு கடவுள் மேல் கோபமா இருப்பவர்கள் ஏராளம், நிறைய பேர் கடவுள் மேல் கோபமாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப இன்றைய வாழ்வாக்கியவர் அப்படின்னு சொல்லுறதுல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, 1 யாக்கோபு, யோவான், அதே போல பேதுரு, அந்திரேயா, இவர்கள் பூரா கடவுளுடைய வார்த்தையை கேட்டார்கள். கேட்டதை அப்படியே உடனே கீழ்ப்படிந்து இயேசுவுக்காக வாழ்ந்தார்கள். 2வது, இயேசுவிடத்துல போய் உன்னை கேட்டு கிடைக்காம ஏமாற்றம் அடைந்ததாகவோ விசுவாசத்துல தளர்ச்சி அடைந்ததாகவோ ஏசப்பாவுக்கு பின்னாடி போகாம இனிமே நான் மீன் பிடிக்கவே போறேன் அப்படின்னு சொல்லியோ அவர்கள் ஏசப்பாவை விட்டு விலகவில்லை. கடைசி வரையும் ஏசப்பாவுக்காகவே வாழ்ந்து கேட்டது கிடைக்கலைனாலும் ஏசப்பா தான் எனக்கு முக்கியம், அவர்தான் என்னுடைய வாழ்வின் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்காக ரத்தம் சிந்தி இறக்கக்கூடிய அளவுக்கு ஏசப்பாவின் மீது அன்பு வைத்திருந்தார்கள். இதான் யாக்கோபு இறை வார்த்தை வாழ்ந்து காட்டி. இந்த 2 உதாரணத்துல நாம நமக்கு தேவையான வாழ்க்கை பாடத்தை எடுத்துக்கொள்வோம் அன்பார்ந்தவர்களே. அதனால ஏசப்பா சொல்லுவதை கேட்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுவோம். கேட்பதை உடனடியாக நம்முடைய வாழ்வாக்கிக் கொள்வதற்கு மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுவோம். அதே போல நாம கேட்கிறத ஏசப்பா கொடுக்கலைனாலும் ஏசப்பாவை
பின்பற்றுவதிலும் ஏசப்பாவை விசுவசிப்பதிலும் ஏசப்பாவை அன்பு செய்வதிலும் என்னைக்குமே தளர்ச்சி அடையாம எப்பொழுதுமே நான் ஏசப்பாவுக்காக வாழ்வேன் அப்படின்னு சொல்றதுதான் இறைவார்த்தையை வாழ்வாக்கிய புனித சந்தியாகப்பன் நமக்கு கற்றுத்தருகின்ற வாழ்க்கை பாடம், ஆன்மீக வழிகாட்டுதல். எனவே இந்த வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை போல கடைசி மூச்சு வரை இயேசுவுக்காக மட்டும் வாழக்கூடிய அருள் வரங்களினால் நம்மை நிரப்ப வரம் வேண்டி தொடரவிருக்கிற திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பே அறிந்திருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை வாழ்வாக்குகிற பொழுது இதோ என்னுடைய மகன் மகள் இவருடைய மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்ப்பேன் என்று சொல்லுகிற கடவுளிடத்திலே நம்முடைய தேவைகள் இயக்கங்களை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்பும் நாம் பாட வேண்டிய பல்லவி மோசேயுடைய பற்றுறுதியையும் கனிவையும் முன்னிட்டு அவரை திருநிலைப்படுத்தினார். இவரிடமிருந்து அவரை தேர்ந்தெடுத்தார். சீராக்கின் ஞானம் 45:3 இறைவார்த்தையின்படி உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது திரு அவையை சிறப்பாக வழிநடத்திட தேவையான ஆற்றலையும் மன வலிமையை கொடுத்து பாதுகாத்திட முழுமையான வலிமை தந்து நம்பிக்கை உரிய சாட்சியாராக உயர்த்திடவும் வரம் தர வேண்டும் என்று தூய சந்தியாகப்பரை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 16,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது என திருப்பாடல் 91:7 வழியாக எம்மை திடப்படுத்தும் இறைவா, நீர் உருவாக்கிய கிறிஸ்தவ மறைக்காக உமக்கு சாட்சிகளாகிவிட்டு மறை சாட்சிகளுக்காக நன்றி கூறுகிறோம். எமது விழாநாயகர் தூய சந்தியாகப்பரை போல நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் விண்ணக தந்தையிடமிருந்தே வருகிறது என்பதை உணர்ந்து உண்மையே இறுதி வரை இருகை பற்றிட வரம் தர வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என திருப்பாடல் 32:8 வழியாக வழி நடத்தும் இறைவா, எமது தீவின் அனைத்து குழந்தைகள் இளையோர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். வீணான சிற்றின்பங்களில் வாழ்வை இழந்து விடாமல் கடின உழைப்போடு கல்வியில் சிறந்திடவும் உமது பேர் இரக்கத்தால் நல்ல வேலை வாய்ப்பை பெற்று வாழ்வில் உயர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழ வரம் தர வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது என திருப்பாடல் 34:10 வழியாக உடன்படிக்கை செய்த இறைவா, எமது தீவு மக்களின் வாழ்வாதாரமான மீன்பிடித்தலிலை உமது கரம் தருகின்றோம். நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கும் மீனுக்கேற்ற விலை நிர்ணயத்தை இழந்து குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாது தவிக்கும் மீனவ குடும்பங்களை கண்ணோக்கி பாரும்.
இயற்கை சூழல் ஒத்துழைப்பு தந்து மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை ஆட்சியாளர்களால் நிறைவேற்றப்பட்டு எமது வாழ்வாதாரம் உயர்ந்திட வரம் தர வேண்டும் என்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தம் வார்த்தையை அனுப்பி அவர் அவர்களை குணப்படுத்தினார், அழிவினின்று அவர்களை விடுவித்தார் என திருப்பாடல்கள் 107:20 வழியாக குணமாக்கும் தெய்வமே, மருத்துவமனைக்கு செல்ல வசதியற்றும் மருத்துவர்களால் கைவிடப்பட்டும் வாடும் நோயுற்றோருக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எமது தீவில் பரவி வரும் காய்ச்சலை கணிந்து கொண்டு உமது வார்த்தையை அனுப்பி குணமாக்கிட அருள் புரிய வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என யாக்கோப்பு 4:17 இறை வார்த்தையின்படி தம்மை பணிவாழ்வில் அர்ப்பணித்துக் கொண்ட வின்செந்தியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். தளரா மனதுடன் வறுமையில் வாடுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டிட உமக்காய் உழைக்கும் இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்திடவும், நாம் இவ்வுலகில் சொத்துக்கு பின் செல்லாமல் இறைமகன் இயேசுவின் அரசை பரப்புவதில் கவனமாக இருக்க வேண்டும் என்னும் புனித வின்சென்ட் பவுலின் வார்த்தையை வாழ்வாக்கிடவும் வரம் தர வேண்டுமென்று தூய சந்தியாகப்பர் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே உம்மை வேண்டுகிறோம் வேண்டுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்களை படைத்தவரே, அன்பு செய்வரே, ஆசீர்வதிப்பவரே, இது உம்முடைய மக்கள் உம்முடைய பாதுகாப்பிற்காக உம்முடைய அருள் உதவிக்காக ஜெபித்து நிற்கிறார்கள். உம்முடைய உதவியின்றி உம்முடைய அருளின்றி இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக உம்மிடத்திலே தங்களுடைய தேவைகளை ஏக்கங்களை மன்றாட்டுக்களாக எடுத்து சொல்லியிருக்கிற இதோ இவர்களுடைய விசுவாசத்தை கண்ணோக்கி பார்த்து இவர்களுடைய கண்ணீரை துடைத்து ஏக்கங்களை தீர்த்து மன்றாட்டுக்களை கேட்டு இவர்கள் கூட இருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாக அதிசயமான காரியங்களை இதோ இந்த தீவு மக்கள் அனைவரும் பெற்று மகிழ நாங்கள் கேட்டிருக்கிற இந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆசீர்வதித்து காத்தருள என்றென்றும் வாழ்ந்து எங்களை அன்பு செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உலகின் கனியில்
செய்து என் இறைவா உன் திருப்பதி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். புனித சந்தியாகரை போல இறை வார்த்தையை வாழ்வாக்கி வாழ அழைப்பு விடுக்கிற இந்த பலியானது எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எங்களை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கில்லத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும் மக்கள் அனைவருக்கும் இன்னக படிப்பினைகளை வழங்கவும் திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதர்களின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் 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 ஆண்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை காணிக்கைகள் மீது பொழிந்து இவற்றையும் திருமகனின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு மாற்றித் தருவீராக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை உண்ட பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என்
நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். அன்பே உருவான எங்கள் நல்ல இறைவா, இதோ நீர் எங்களுக்காக தந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மாலை பொழுதிலே நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வந்தும் திருமகனுடைய இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தை மீட்பளிக்கக்கூடிய இந்த கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று இப்பலியை ஒப்புக் கொடுக்க, பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அருட்தலத்திற்கு அழைத்து வந்திருக்கிறீரே, அதற்காகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து தரப்போகிற இந்த திருவிருந்திலே கலந்து கொள்ள இருக்கும் உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். சற்று நேரம் கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய வாழ்வில் இறைவார்த்தை எந்த அளவுக்கு நம்மை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய இறைவார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு மகனாக என்னை நீ ஆசிர்வதித்துக் கொண்டு வருகிறாயே, கோடான கோடி நன்றி ஆண்டவரே என்று சொல்வோம். நம்முடைய வாழ்வில் ஏதாவது நம் இறைவார்த்தையின்படி ஏதாவது ஒரு இறைவார்த்தை நமக்கு பிடித்திருக்கும், அந்த இறைவார்த்தையின்படி நாம் பயணித்திருப்போம் என்று சொன்னார். அதன் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, அந்த இறைவார்த்தையின்படி வாழ்ந்த பொழுது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி அவைகள் அனைத்தையும் இந்த பலிபீடத்தில் நன்றி பலியாக ஒப்புக் கொடுங்க. நான் மனவேதனைகள் பட்ட பொழுது, மனதிலே அமைதியின்றி வாழ்ந்த பொழுது, குடும்பத்திலே குழப்பங்கள் வந்த பொழுது இறைவார்த்தை எனக்கு பெரும் உதவியாக இருந்தது. தகப்பனே, என்னை ஆசிர்வதித்தது, என்னை வழிநடத்தியது. நான் சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு வின்சென்டியராக பணியாற்றுவதற்கு, சமூக பணி ஆற்றுவதற்கு, ஏழை எளியவர்களை நேசிப்பதற்கு இந்த இறைவார்த்தை எனக்கு பெரிதும் உதவியாக இருந்தது. எனவே உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இறைவார்த்தையின்படி வாழக்கூடிய பிள்ளைகள் இறைவனிடமிருந்து கைமாறு பெற்றுக்கொள்கிறார்கள். அது 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு நிச்சயமாக இறைவனிடமிருந்து கைமாறு பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய புனித சந்தியாகப்ப இறைவார்த்தையின்படி வாழ்ந்ததுனால 100 மடங்கு பலனை பெற்று வாழ்ந்ததோடு மட்டுமல்ல, தன்னை நம்பி தன்னை பக்தியோடு வணங்குகிற ஒவ்வொரு மக்களுக்கும் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக திகழ்கிறார். இவருடைய அழைப்பெல்லாம், இவருடைய குரலெல்லாம், இதோ இறைவார்த்தையின்படி நீ வாழ்ந்து இந்த மன்னக வாழ்வை அலங்கரி, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், எந்த தீங்கும் உன்னை தீண்டாது, நன்மைகளால் நீ நிரப்பப்படுவாய் என்று சொல்லி இந்த சந்தியாகப்பர் நாளிலே நமக்கு அறிவுறுத்த விரும்புகிறார். ஒப்புக் கொடுப்போம், மன்றாடுவோம், நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் விவிலியத்தை திறந்து இறைவார்த்தை வாசிப்பதற்குரிய அந்த மனப்பக்குவத்தை பெற்றுக்கொண்ட கிருபைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கிறிஸ்துவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே அந்த பாடல் வரிகளை பாடி நாம் ஜெபித்து, ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் ஊழியன் குணம் பெறுவான், என் ஊழியன் உயிர் பெறுவான், நோயிலிருந்து அவன் விடுதலை பெறுவான் என்று சொல்லி அந்த நூற்றுவ தலைவன் அறிவித்தானே, நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்தானே. உம் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்ற சமூகமாக நாங்கள் மாறுவோமாக. உம் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து
அதன் வழியாக ஆற்றல் மிகுந்த சமூகத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோமாக. எங்களை ஆஸ்வதியும் ஆண்டவரே. உடைய சந்தியாப்பருடைய பாதுகாப்பை பெற்ற பிள்ளைகள் இறை வார்த்தையின்படி வாழக்கூடிய ஒரு சமூகமாக உயர்ந்து நிற்க நீ அருள்தார். ஆஸ்வதியும் உன் திரு முன்னிலையில் மன்றாடி ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு மக்களையும் நீ கண்ணோக்கி பார். இந்த நாளிலே ஒவ்வொரு நவநாளிலும் தொடர்ந்து பக்தியோடு நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு பங்கேற்று மன்றாடுகிற பிள்ளைகளை அப்படி ஆஸ்வாதத்தால் நிரப்புவீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லங்களிலும் இறை வார்த்தை ஆட்சி செய்வதாக, இறை வார்த்தை ஆற்றலாய் மாறுவதாக, இறை வார்த்தை அந்த குடும்பத்தை ஆஸ்வதிப்பதாக இதை ஒப்பு கொடுக்கிறோம். நீரே நலன்களை பொழிந்து வழிநடத்திரலாம். நாளிலே திருப்பலி கருத்துக்களை வழங்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருமே ஆஸ்வதித்து உடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்துவீராக. அனுவித நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற தீவிலே சிறப்பாக இயங்கி சிறப்பாக உம்முடைய பதிலாட்களாய் திகழ்கின்ற ஒவ்வொரு வின்சியண்டர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெற்று ஏழைய மக்களை நேசிக்கின்ற ஒரு இயக்கமாக இது மென்மேலும் வளர்ந்து கனிகளை கொடுக்க நீ ஆஸ்வதியும். இந்த வின்சென்ட் போல் சபையில எண்ணற்ற மக்கள் நல்ல உள்ளங்கள் இணைந்து பணியாற்றுவார்களாக. உம்முடைய பணிகளை சிறப்பாக செய்யக்கூடிய உம்முடைய கருவிகளாக நீரே மாற்றுவீராக. தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இவர்களும் எங்கள் சகோதர சோதரையும் இறந்தோர் அனைவரையும் நீ இரக்கத்தோடு என்னை கூர்ந்து குறிப்பாக வின்சென்ட் போல் சபையில இணைந்து பணியாற்றி விண்ணக மகிமையை பெற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுக வழியினுடைய ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் தயவாய் இரக்கமாய் கடவுளின் கண்ணித்தாயான மாட்சிமிக்க மரியாள் அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராக இருந்தவராகிய புனித நடிபுடன் நான் நிலைவாழ்வில் பங்கும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைவா, உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வாக, உம்முடைய வார்த்தையை வாழ்வாக்குகிற அந்த அற்புதமான வாழ்க்கையிலே வரக்கூடிய சிலுவைகளை, ஒரு கோடி இடர்பாடுகளை நாங்கள் உம்முடைய அருளால் எதிர்கொள்ள வரம் தாரும் என்று சொல்லி நாம் அனைவரும் உருக்கமாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களை மகிழ்ச்சியாக வாழ விடாமல் தடுக்கக்கூடிய எல்லா விதமான தீமைகள், துன்பங்கள், துயரங்கள், உடல்நல குறைவு, கவலை, கண்ணீர், விபத்துக்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்தும், இயற்கை சீற்றங்கள் இவை எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளிலும் விடுவித்து காத்து எங்களுடைய வாழ்நாளிலே அமைதியை கனிவோடருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவம் எல்லாவற்றிலும் இருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதுவே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே தான் எங்களுடைய அமைதியை, மகிழ்ச்சியை இழந்துவிடக்கூடிய சூழல் நிறைய இருக்கின்றன. அன்பு ஆண்டவரே, நாங்கள் தொலைத்து விடுகிற நிம்மதியான வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை மீண்டுமாக
இதோ இந்த திருவிழா நாட்கள் திருப்பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்குமே தந்து ஆசீர்வதிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து அன்பு செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உறவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு பரிமாறிக்கொள்வோம். பாவம் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். மாறாத அன்புள்ள என் இயேசுவே, மறையாத அன்புள்ள என் நேசரே, மாறாத அன்புள்ள என் இயேசுவே, மறையாத அன்புள்ள என் நேசரே, உம்மை நான் ஒருபோதும் பிரியாமலே உம்மோடு வாழ்ந்திட அருள் தாருமே. இதோ நம்ம இயேசு ஆண்டவர் மாறாத மறையாத நேசத்தையும் பாசத்தையும் நம் ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்திலே வைத்து இவருடைய வார்த்தையின்படி வாழ்வாக்கிய நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாப்பருடைய வழியிலே நாமும் எத்தனை கோடி இடர்பாடுகள் வந்தாலும் இவருக்காக இவருடைய வார்த்தைக்காக வாழ்கிற மக்களை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிற அன்பு இறைவன். இவர் தரும் இந்த வாழ்வு தரக்கூடிய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் நலமடையும். கிறிஸ்துவின் உறவின் வடிவில் வருவாய், பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவில் வடிவில் வருவாய், பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட, உயிரின் உயிரே இறைவா, உணவில் வடிவில் வருவாய், பாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன்
வழியை உன்னை தந்தார். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உடைத்து உலகை மாற்றும் முடிவை அன்பு பாதைகள் என் வாழ்வில் பாடுங்கள். அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள் உலகெல்லாம் மகிழ உள்ளத்தை நீவா, உயிரின் உயிரை இறைவா, உலகின் வழியில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. கருணை மொழிகள் பேசி கனவு செயல் காட்டி கடவுளாட்சி கனவை தந்தார். வாழும் உயிர்கள் யாவும் கடவுள் உருவை காணும் புதிய நெறிகள் வகுத்து தந்தார். இறையாட்சி குடும்பமாய் இவ்வுலகம் அமைந்திட, பகையை அழித்திட நல்வயிறு வளர்த்திட நீதியின் பாதையில் மானுடம் வாழ்ந்திட, உயிரின் உயிரை இறைவா, உலகின் வழியில் வருவாய், வாழும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவாய், வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடு மாற்றவா. தந்தானே காண தந்தானா தைரத்தையா தந்தானே காண தந்தானா தைரத்தையா தந்தானே காண தந்தானா தைரத்தையா தந்தானே காண தந்தானா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்தோடு நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இறை வார்த்தையின்படி வாழுகின்ற நம்முடைய ஆன்மீக பயணத்திலே நம் கூடவே இருந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவருடைய வல்லமையினால் ஆற்றலினால் நம்மை நிரப்புவாராக. இறை வார்த்தையை நம்முடைய வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி.